Hello programmers, welcome to Nuggle Codes. இது Python problem solving series episode 5. Next episode எல்லாம் இந்த மாதிரி episode 5 சொல்ல மாட்டேன். So, இந்த வீடியோல pattern printing part 3 பத்தி பார்க்க போறோம். அதுல first நம்ம பார்க்க போறது rectangle, second பார்க்க போறது diamond. Rectangle அப்படிங்கிறது நம்ம ஸ்கொயர் பார்த்ததுதான். என்ன ஸ்கொயர்ல வந்து ஒரே ஒரு வேல்யூஸ் தான் எடுத்திருப்போம். ஸோ ஒரே வேல்யூ எடுத்து காலமையும் கிரியேட் பண்ணிப்போம், ரோவையும் கிரியேட் பண்ணிப்போம். பட் ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேல்யூஸ் நமக்கு வேணும். அதுல ஒரு வேல்யூ தான் காலம், இன்னொரு வேல்யூ ரோ. ஸோ காலம் ரோன்னு எடுத்துக்கலாம். ரோ ஈக்குவல்ஸ் டு 5ன்னு கொடுத்துட்றேன். ரோ ஈக்குவல்ஸ் டு 5ன்னும் காலம் ஈக்குவல்ஸ் டு 8ன்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் லூப் நான் டபுள் லூப் அப்ரோச், அதாவது நெஸ்டட் லூப் அப்ரோச் நான் கிரியேட் பண்றேன். சிங்கிள் லூப் அப்ரோச் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்சு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச். ஏன் ரேஞ்சு நான் எம்டியாக விட்டுருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இந்த சின்டெக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜே இன் ரேஞ்சு. ஓகே ஓகே இந்த இடத்துல நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா ரோ வேல்யூஸ். ஓகேங்களா? எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோவை இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? 5 நான் ரோ உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து காலம், எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் அப்படின்னு நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். காலமை நான் உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து print ஸ்டார், டபுள் கொட்டேஷன்ல ஸ்டார் கொடுங்க, ஸ்டார் ஸ்பேஸ் கமா எண்ட் கீவேர்ட். அடுத்து இங்க வந்து ஒரு print. இங்க என்ன பிரிண்ட் கொடுக்குறேன், இங்க என்ன எண்டில் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. பிரிண்ட் நம்ம பிரிண்ட் எம்டியாவே கொடுத்துக்கலாம். நான் பண்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து கரெக்டா பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் ரெக்டாங்கிள். சரி, சிங்கிள் லூப் அப்ரோச் நானே கிரியேட் பண்ணிடுறேன். சிங்கிள் லூப் அப்ரோச்சுக்கு வந்து நமக்கு ஒரு வேல்யூ இருந்தால் போதும். சார் 2 வேல்யூ வேணும் சிங்கிள் லூப் அப்ரோச்சுக்கு. இப்போ நான் சிங்கிள் லூப் அப்ரோச்சும் எப்படி பண்ணுறது? ஃபார் ஐ இன் ரேஞ்சு ரோ வேல்யூ உள்ள பாஸ் பண்ணிக்கணும். ரோ வேல்யூ இதுக்குள்ள பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து print ஃபார் ஐ இன் ரேஞ்சு ரோ வேல்யூ உள்ள பாஸ் பண்ணிச்சு, ஸ்பேஸ் கொடுப்பாங்க. print ஸ்டார். ஓகேங்களா? ஸ்டார் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் காலம் ஓகேங்களா? நான் ரன் பண்றேன். நமக்கு சேம் அதே கிடைச்சி இல்லை நம்ம வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணோம். அப்போதான் நமக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஷியேஷன் தெரியும். ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ரோ கான்செப்ட். சரி, இவ்வளோதான் ரெக்டாங்கிள் பேட்டர்னு. பிரிண்ட் பண்ணிட்டா சிங்கிள் லூப் அப்ரோச்சும் நான் போட்டு காட்டிட்டேன், டபுள் லூப் அப்ரோச்சும் நான் போட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைமண்ட்.
ஓகே, பிரமிட் பேட்டர்ன் வந்து ஈஸி தான். இதுக்கு முன்னாடி போட்ட டைமண்ட் பேட்டர்ன் ஈஸி தான். இதுக்கு முன்னாடி போட்ட பிரமிட் பேட்டர்னையும் இன்வெஸ்டட் பிரமிடையும் நம்ம போட்டோம் அப்படின்னாலே நமக்கு டைமண்ட் கிடைச்சிடும். ஓகே, ஃபார் சரி ஓகே, ஃபார் இது வந்து அப்பர் ஹாஃப்க்கு நம்ம கோடிங் எழுதிட்டு இருக்கேன். ஃபார் ஐ இன் ரேஞ்சு, இதுக்கு நம்ம காலம் வேல்யூ கொடுக்க தேவையில்லை. நமக்கு ரெண்டுத்துக்கு ஒரே வேல்யூ இருந்தால் போதும். ஸோ நான் ரோ வேல்யூ மட்டும் வச்சுக்கிறேன். ரோ வேல்யூ தூக்கி கீழே போட்டுக்கிறேன். ஐயின் ரேஞ்ச் வந்து நான் உள்ள ரோவை பாஸ் பண்றேன். ரோ நான் வந்து சிங்கிள் லூப் அப்ரோச் வந்து ஃபர்ஸ்ட் போடுறேன், அதுக்கப்புறம் டபுள் லூப் அப்ரோச் போடுறேன். பிரிண்ட் ஜே இன் ரேஞ்ச், சரி பிரிண்ட் ஸ்டார், சரி ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டார் கொடுக்கணும். ஸ்டார் நமக்கு வந்து வேல்யூ இல்லாம 4 ஸ்டெப் தள்ளி வரணும். ஸோ 5 நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ 4 ஸ்டெப் தள்ளி வரணும். இங்க இனிஷியல் வேல்யூ 1 கொடுத்துக்கோங்க. 1, ரோ. ஓகேங்களா? ஓகே, இன்டு ஸ்பேஸ் வந்து ரோ மைனஸ் ஸ்டார், ரோ மைனஸ் ஐன்னு கொடுக்கணும். ரோ மைனஸ் ஐன்னு கொடுக்கணும். ரோ மைனஸ் ஐ. அடுத்து பிளஸ் கன்கர்னேஷன் ஸ்டார், ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார், ஸ்டார் ஸ்பேஸ் ஸ்டார் ஐ. ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு. சாரி, எதுக்கு நான் 5 கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே, ஃபார் லூப் எப்பவுமே ஃபைனல் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ நான் +1 கொடுத்துக்கிறேன். அப்போதான் நமக்கு ரோ 5ங்கிறதுனால 5 லைன் வரும். ஓகே, 5 லைன் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்படியே இதை தூக்கி இன்வெஸ்டடா போடணும். இதே தான் கட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நம்ம இங்க வந்து நம்ம அந்த ஃபார் லூப் மட்டும் நம்ம மாத்தணும்னா போதும். ஃபார் லூப்ல ஐயோட ரேஞ்சை வந்து நான் n மாத்திக்கிறேன். ஐயோட ஸ்டார்டிங் வந்து n, எண்டிங் வந்து 0, ஸ்டெப் வந்து -1, ஸ்டெப் வந்து -1. n இல்லை, இங்க ரோன். ஆனால் இங்கே நம்ம மேலே ரோங்கிற வேல்யூ தானே இன்ஸ்டேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ரோ மைனஸ் ஐன்னு வரும்போது 5 - 5ன்னு, ஸோ நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக ஐ மட்டும் பிரிண்ட் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. ஏன் ஒரு வேல்யூ அதிகமாக வருது? ஓகே ஓகே, இங்கே வந்து நம்ம 1ன்னு கொடுக்கணும். ஏன் 1ன்னு கொடுக்கணும்னா, ஏன் 1ன்னு கொடுக்கணும்னா நமக்கு இங்கே வந்து 4 தான் பிரிண்ட் ஆகணும். 4 வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். நமக்கு வந்து இந்த ஒரு லைன் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா இங்க 2 5 வந்திருக்கு இல்லையா, 5 மட்டும் வரக்கூடாது. ஓகே ஓகே, இது வரணும். ஓகே சாரி, இது வரணும். இங்க வந்து 0 தான். ரோவுக்கு மட்டும் -1 கொடுத்துக்கோம். ரோ வந்து -1 கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கரெக்டா பிரமிட் கிடைச்சிடும். பாத்தீங்களா? அந்த 5ங்கிறத வந்து காணாம போய் நமக்கு இந்த டைமண்ட் ஷேப் வந்து கரெக்டா விழுந்துருச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து டபுள் லூப் அப்ரோச். இது வந்து சிங்கிள் லூப் அப்ரோச். இந்த ரோவோட சேர்த்து எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன்.
சிங்கிள் லூப் அப்ரோச்சுக்கு டபுள் லூப் அப்ரோச்சுக்கு நான் தனியாக ஒரு எண்ணுங்கிற வேல்யூ கிரியேட் பண்ணி அதுக்கு நான் 10ன்னு கொடுத்துறேன். பெருசாகவே கொடுப்போம். ஃபார் ஐ இன் ரேஞ்சு நீங்கள் வந்து கொடுக்கறதா இருந்துச்சுன்னா இங்கே கூடவே நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன் நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபார் லுக்கு வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ மறுபடியும் இங்கே போயிட்டு நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால தான் இன்னொரு லூப் கிரியேட் பண்ணி நான் மேலே ஒரு ஆஃப் கீழே ஒரு ஆஃப் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வந்து நான் என்னங்கிற வேல்யூ உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற அதே தான் என்னங்கிற வேல்யூவை உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபார் ஜே இன் ரேஞ்ச் வந்து வந்து ஐன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ஜேயோட ரேஞ்சு ஐன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ஐ எத்தனை டைம் ரன் ஆகுதோ அத்தனை டைம் இதுவும் ரன் ஆகணும். ஓகே, இங்கே வந்து நம்ம அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம ஒரு பிரிண்ட் பண்ணோம். மேலே இங்கே இந்த இடையில இங்கே ஸ்பேஸ் கொடுக்குறோம் இல்லையா? இந்த ஸ்பேஸ்க்காக இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் ஸ்பேஸ். ஏன் இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இந்த ஜே ஒவ்வொரு டைம் இப்போ இதாகும்போது நமக்கு அந்த ஸ்பேஸை இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு வேண்டாம், அது வந்து அன்வான்ட். ஸோ நான் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் ஸ்டார் bracket கொடுத்துருக்கோம் n minus i இனிஷியல் வேல்யூ 1 கொடுத்து இனிஷியல் வேல்யூ நான் 1 கொடுத்துக்கிறேன். கமா n plus 1 கொடுத்துக்கிறேன். ஃபார் ஜேக்குள்ள நான் வந்து ஸ்டாரை பிரிண்ட் ஸ்டார். ஓகேங்களா? ஸ்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. கமா எண்டு கீவேர்டு மேலே எண்டு கீவேர்டு கொடுத்துருக்கேன். இங்கேயும் எண்டு கீவேர்டு கொடுத்துருக்கேன். எதுக்காக எண்டு கீவேர்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து எப்போ போல இங்கே ஒரு பிரிண்ட். ஏன் இங்கே பிரிண்ட் கொடுக்குறோன்னா அப்போ தான் கீழே நான் ரன் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ஒரே ஒரு தான் கொடுத்துருக்கேன், இன்னொன்று கொடுக்கல இல்லையா? நம்ம வந்து பிரமிடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம், இன்வெஸ்டர் பிரமிடு கொடுக்கல. அதாவது பிரமிடு ப்ளஸ் இன்வெஸ்டர் பிரமிடு தான் நமக்கு டைமண்டு. ஓகேவா? இங்கே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ n, இது வந்து n டைம் n+1 டைமே ரன் ஆகட்டும். இதில் வந்து இந்த ஸ்பேஸ் வராது. ஸ்டார்டிங் வேல்யூ n கொடுக்கணும். சரி, n-1 கொடுக்கணும். n-1 அதே மாதிரி இங்கேயும் -1 கொடுத்துக்கணும். கமா 1 மாறுற வரைக்கும் 0 மாறுற வரைக்கும். கமா ஸ்டெப் வந்து -1
ஓகே, எல்லாமே சேம் தான். ஓகே என்னாச்சு? இங்கே வந்து கம்மா கொடுத்துட்டு வர டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு கரெக்டாக பேட்டர்ன் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு டிஜிட் மட்டும் நமக்கு தள்ளி வருது பார்த்தீங்களா? ஏன் ஒரு டிஜிட் தள்ளி வருது? ஓகே ஓகே, இப்போ ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக வருது பார்த்தீங்களா? கரெக்டாக. காரணம் என்னென்னா, இங்கே வந்து நான் -1ன்னு கொடுத்துட்டேன். -1ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம இதோ இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து -1 தூக்குனதுனால இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடச்சி நமக்கு கரெக்டாக பேட்டர்ன் போயிடுச்சு. தப்பு பண்ணுங்க. தப்பு பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தப்பு பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இனி அடுத்த டைம் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கிளாஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.